இத்தனை ஆண்டுகள் கழித்து சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் அரசியல் என்பது என்ன என்று பேச வந்திருப்பது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். ஏனென்றால் நாம் அறிந்தவரை அரசியல் என்பது வாழ்க ஒழிக கோஷமிடுவது, முழக்கமிடுவது, எம்ஜிஆர் வாழ்க, கருணாநிதி வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க என்று வாழ வைத்துவிட்டு நாம் சாவது, இதுதான் அரசியல். 1000 500 காசை வாங்குவது, வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது, வாக்கெரிசை போட்டு சாவது, இதுதான் நாம் இதுவரை பார்த்த அரசியல். ஆனால் என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, அரசியல் என்பது அது அல்ல, அது அல்ல. உண்மையிலேயே அரசியல் என்பது என்ன, அதை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் நாம் ஒருபோதும் உரிமையடைய முடியாது, எழுச்சி பெற முடியாது, மேன்மையடைய முடியாது, வாழ முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டால் இதை பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், வரமாட்டார்கள். அவர்களின் நோக்கமெல்லாம் நம்மை எப்படியாவது ஏமாற்றுவது. உங்கள் பிள்ளைகள் எங்களின் நோக்கம் எல்லாம் இந்த நிலையிலிருந்து எப்படியாவது எல்லாவற்றையும் மாற்றுவது. இதுதான் எங்களுடைய நோக்கமும் கனவு. இங்கே பேசிய என் தம்பிகள் எல்லாம் சொன்னார்கள், அரசியல் புரட்சியாளர், ரஷ்ய புரட்சியாளர் லெனின், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இதில் சிந்தனையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லெனின் அவர்கள் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார். அங்க என்ன சத்தம்? அரசியல். அங்கேயே 4 பேர் கூட்டமா நிக்கிறீங்க, அரசியல். கொஞ்சம் வழி விடுங்க, நான் போகணும், அரசியல். எதெல்லாம் அரசியல் கேளு. நீ ரொம்ப எளிமையா சொல்றீங்கல்ல, சேகவரா சொல்றான், பசியோடு இருந்தார்கள் மக்கள், உணவளித்தேன், என்னை மனிதாபிமானி என்றார்கள். ஏன் இவர்களுக்கு சோறு கிடைக்கவில்லை என்றேன், கம்யூனிஸ்ட் என்றார்கள். இதான் நீ ஏண்டா இவனுக்கு சோறு கிடைக்கலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நம்ம கற்பிச்சது என்ன? இங்க பார், நீ ஒன்றும் கேட்காமல் ஊமையாக இருக்கிற வரை நீ தேசியவாதி. நீ உரிமை என்று பேசிவிட்டால் நீ தேச துரோகி. இவ்வளவுதான் இவன் நமக்கு கற்பிச்சிருக்கார் அரசியல். புரியுதா? நல்ல விளங்க. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. இதை சொன்னது அண்ணல் காந்தியடிகள். நல்ல ஒண்ணு விளங்கி. நீ அரசியல்னா ஏதோ அது அப்படியே கரை வெட்டி கட்டிக்கிறது, ஸ்டாலின் படத்தங்கி வச்சுக்கிறது, உதயநிதி படத்தை வச்சுக்கிறது, அதெல்லாம் இல்ல. கரை வேட்டி கட்டினா கூட வேட்டிலோட கரை இருக்க கூடாதுன்னு பாரு. அண்ணன் தம்பி எல்லாம் பேண்ட் போட்டு சுத்துறோம் பாத்துக்க. எதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடுறது? எவனாவது வந்தான்னா எத்துறதுக்கு தடுக்க கூடாதுல்ல, அதுக்காக காலை எவ்வளவு இதுக்கு வேணாலும் தூக்கலாம். அதுக்குதான் இங்க பாரு, நல்லா அண்ணன் சொல்றதை கேட்டுக்க. உனக்கு எவனும் சொல்லித்தர மாட்டான், உன் கூட பிறந்த நான் தான் அக்கறையில சொல்லித்தரணும். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி நிற்காதுங்கிற அரிஸ்டாட்டில். பிளாட்டோ, சாக்ரட்டிஸின் மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில். பிளாட்டோ சொல்றான், நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை அறிவிருக்காயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். இப்ப நீ உனக்கு பிடிச்ச ஆட்சியில வாழ்ந்துகிட்டு இருக்க, பிடிக்கல ஆனாலும் வாழ்ற. ஏன்? நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றுட்ட. இவன் சொல்லுவான், அரசியல் ஒரு சாக்கடை. நீ மூக்க பிடிச்சுக்கிட்டு, இங்க சாக்கடை இருக்கு, மூக்க பிடிச்சுக்கிட்டு மூடிக்கிட்டே போனீங்கன்னா 300 ஆண்டு ஆனாலும் அது சாக்கடை தான்.
ஆனால் மூழ்கி எடுத்து சுத்தம் செய்பவன் யார் என்ற கேள்வி எழுப்பினா அது ஓ வேலை ஏ வேலை. அதே சாக்கடையை பூக்கடையாக மாற்ற முடியும் கற்றவர்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் அந்த அரசியல் செய்ய வந்துட்டா எல்லாம். நீ என்ன செய்யற? கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் கற்றவன் எல்லாம் எதுக்கு இந்த அரசியல் என்று விலகி நிற்பதால் கயவர்கள் அதை நிறைத்து விடுகிறார்கள். இதான் இங்க இருக்கிறது. சீன புரட்சியாளர் மாசத்தும் சொல்கிறான், என் உடன் பிறந்தார்களே, வெற்றிடம் என்ற ஒண்ணே உலகத்தில் கிடையாது, காற்று நிரப்பி விடுங்கிறான். ஒரு அறை இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு அறை இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்ல. ஒரு வீடு இருக்கு, ஒரு கட்டடம் ஒண்ணுமே இல்ல, ஆனால் காற்றை நிரப்பிடும்ன்றான். ஒரு குடம் இருக்கு, ஒரு பானை, எதுவுமே இல்ல, ஆனால் காற்று இங்க நிரப்பிடும். வெற்றிடம் என்பதே கிடையாது, காற்று நிரப்பிவிடும். கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கயவர்கள் நிரப்பி விடுவார்கள். இவ்வளவுதான். நீ நல்லவை விலகி நின்றாய், கெட்டவன் இங்க வந்துட்டான். இப்ப கெட்டவன் வெளியே போகணும்னா நல்லவன் உள்ள வந்து அரசியல் செய்யணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீ படிச்சவன் இந்த நாட்டில் ஒரு கேடுகட்ட அமைப்பு முறை இருக்கு. உடன் பிறந்தார்களே, நீதிபதி அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது, மருத்துவர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது. ஆனா அடி முட்டாள்கள், நாட்டை ஆள்பவர்கள் அரசியல் பேசலாம். எப்படி இருக்கு? மாணவர்கள் ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் மாணவர்கள் வரிசையில் நின்று ஓட்டு போடலாம். எப்படி இருக்கு? இவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க பாரு, 25 வயசானால் தான் தேர்தலில் போட்டியிட முடியும். ஆனா 21 வயசுலயே ஒருத்தன் கலெக்டர் ஆகி தேர்தலை நடத்திட முடியும். எப்படிப்பட்ட அமைப்பு பாத்துக்க. இடம் முட்டாப்பல. ஒருத்தன் ஐஏஎஸ் ஆகி மாவட்ட ஆட்சியர் ஆகி கலெக்டர் ஆகி தேர்தலை கண்டக்ட் பண்ணிட முடியும், நடத்திட முடியும். அவனால தேர்தலை நடத்திட முடியும். ஆனால் 25 வயது வந்தால் தான் தேர்தலில் போட்டியிடுகிற தகுதி வருது. 20 வயதுல தேர்தலை நடத்துகிற தகுதி வந்துருது. இது ஒரு கேடுகட்ட கேவலங்கட்ட அமைப்பு. 18 வயசுல நீ ஓட்டு போடலாம், ஆனால் 25 வயசுல தான் போட்டி போடலாம். எப்படி இருக்கு? கற்றவர்கள் உள்ள வரக்கூடாது, மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆனா மாணவர்கள் ஓட்டு போடலாம். அரசியல் பேசணும்டா. எந்த தேநீர் விடுதல தயவு செய்து இங்க அரசியல் பேசாதீர்கள் என்று எழுதியிருக்கோ அங்க போய் தயவு செய்து தேநீர் குடிக்காத. இங்க அரசியல் பேசுங்கள் என்று எழுதியிருக்காங்க. நம்ம போய் தண்ணீர் விட, தேநீர் குடி. அரசியல் இல்லாம ஒண்ணுமே இல்லை என் உடன் பிறந்தார்களே. அரசியல் என்பது அறிவியல், புவியியல், அது போல இயற்பியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல். அதை கத்துக்க. உன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஒவ்வொன்றையும் தீர்மானிப்பது அரசியல். அரிசி 1 கிலோ 200 ரூபாய், பருப்பு 1 கிலோ 25 ரூபாய், தக்காளி 200 ரூபாய், வெங்காயம் 150 ரூபாய், எண்ணெய் 15 ரூபாய். இதையெல்லாம் தீர்மானிப்பது அரசியல். நீ தனிதினமும் வணங்கிய கோயில் 5 வேளை பூஜை தீர்மானிக்கிறது அரசு, அறநிலைத்துறை. இந்த கோயில் அன்னதானம் அதை தீர்மானிப்பது அவன் தான். இப்ப எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. பிறந்துட்டா பிறப்பு சான்றிதழ் அரசு, இறந்துட்டா இறப்பு சான்றிதழ் அரசு, பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். நல்லா கவனிச்சுக்க. அப்போ உன் வாழ்க்கையில் முதலில் இருந்து முடிவு வரை எல்லாவற்றையும் அரசு தீர்மானிக்குது. அரசை அரசியல் தீர்மானிக்குது. அந்த அரசியலை நீ தீர்மானிக்காமல் வேறு யார் தீர்மானிப்பல் என்பதை புரிய பண்ணிக்க. ஒரு எளிய உதாரணம், எனது மூச்சு காற்றை நான் தான் சுவாசிக்கணும். எனக்காக நீ சுவாசித்து நான் உயிர் வாழ முடியாது. என் உணவை நீ உண்டால் எனக்கு பசி தீராது. என் உணவை நான் தான் எடுத்து உண்ணணும். என் மூச்சு காற்றை நான் தான் சுவாசிக்கணும். எனக்கான அரசியலை நான் தான் செய்யணும். அவன் செய்வான், அவன் செய்வான். எவனோ ஒருவன் வந்து உனக்கு போராடி விடுதலை பெற்று தருவது எவனோ ஒருவன். அப்படி நம் முன்னவர்கள் நினைத்திருந்தால் நீனும் நானும் இந்த மண்ணில் சுதந்திரமாக நிற்க முடியாது. அதை கவனிச்சுக்க. மாடு கூட இழுக்க திணறும்டா. நான் தான் சொன்னேன், அந்த செக்கை நான் தொட்டு பார்த்தேன் கோயம்புத்தூர் சிறையில. நம்ம பாட்டனார் வஉசி இழுத்த செக்க. அவர் இருந்த சிறைக்கு பக்கத்தில் இருந்தவன் வரலாற்று பெருமை கொண்டவன் நான். கப்பல் ஓட்டிய தமிழன் வஉ சிதம்பரனார் இருந்த சிறை அறை.
அதுக்கு பக்கத்தில் நாங்க இருந்த 45 நாள் எப்படி பேரன் இந்திய நாட்டு விடுதலைக்கு, நீங்க பார்த்த இந்திய நாட்டு விடுதலைக்கு, பேரன் தமிழ்நாட்டு விடுதலைக்கு. ஆனா 2 பேர் நோக்கம் ஒண்ணுதான், என் இனத்தின் விடுதலை. மாடு இழுக்க திணறுமிட அந்த செக்க ஒற்றை மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்தான்னா நீ நினைச்சு பாரு. அங்க எழுதி வச்சிருக்கு, எங்க பாட்டிக்கு கேட்டேன் மதிக்கிட்ட, அது என்ன என் பாட்டிய இந்திய ராணின்னு போட்டிருக்க, இந்திய ராணியா? எங்க அப்பத்தா காலத்துல ஏதா இந்தியா? என் பாட்டன் பூலித்தவன் அழகுமுத்துக்கோன் காலத்துல ஏதடா இந்தியாவா? இந்தியா உன் பாரத மாதா புடுங்கின மாதா எங்கிட்டா இருந்தா? இது ஏன் நாடுறா? எங்களை எல்லாம் தோற்கடித்து விட்ட பிறகு வெள்ளைக்காரன் கட்டிய எல்லா பாளையங்களையும் சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து உருவாக்கிய நிலப்பரப்பு இந்தியான்னு பேர் வச்சான். என் பாட்டி இருக்கும்போது தமிழ்நாடு, என் பாட்டன் பூலித்தவன் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கெல்லாம் இருக்கும்போது தமிழ்நாடு, தமிழர் தாயக விடுதலை. அன்னைக்கு அது இந்திய. அங்கே பாரத மாதாக்கு செய்யலாம் என் பாட்டி பாயல வெற்றிவேல் வீரவேல் அப்படிதான் பாஞ்சாங்க. அதாவது மீட்டு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத இனம் வாழாது. அதனால நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இப்ப இத முடிவு வந்துருவான் அரசியல்னா என்னன்னு. இப்ப அரசியல் ஒரு வாழ்வியல், அதுல தெளிவாக்கணும். அந்த அடிப்படையில் இங்க அரசியல் நடக்குதா? இங்க என்ன நடக்குது? அரசியல்ங்கிறது என்ன? பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நம்ம தாத்தாட்ட போய், ஐயா 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 அரசியல்னா என்னையா? அவரு அதாவது இங்க பாருங்க, சன தண்ணி வரலன்னு குடத்தை வச்சு அங்க போராடிக்கிட்டு இருக்கு, நான் என்னன்னு கேட்க போய்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் அரசியல். அவருடைய கருத்து என்ன தெரியுமா? அவருடைய கருத்து என்னமா? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். இதுதான் அரசியல். அது தாத்தா, எங்களுடைய தலைவன், என்னுடைய என்னுயிர் அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் அரசியல் என்றால், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரம் செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. அவன் பிள்ளைகள் சீமானும் தங்கை தம்பிகளும் அவர்கள் வகுத்துக் கொண்ட கோட்பாடு, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். எங்களுடைய அரசியல் மனிதருக்கு மட்டுமானது அல்ல. தமிழர்கள் நாங்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் இப்படி ஒரு இனம் இருந்தது இல்லை, இனி எந்த காலத்திலும் இருக்க போவதும் இல்லை. அதனால எனக்கு என்ன பெருமை, திமிரு, ரெக்கையை தூக்கிட்டு பட்டாச்சு திம்மி அப்படிதான் நடக்குது. என்ன நீ தேவர்ரா, நாடாரா, கோனாரா, அதை விடுவேன் ஒரு தடவை. தமிழன்டா அது சொல்லி பாருங்க ஒரு தடவை. நீ ஒண்ணு நல்லா உள்வாங்கிக்கணும் ராஜா. நீ எந்த நாட்டுக்கு, இந்த நிலத்தை விட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் நீ தேவர் கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் நீ நாடார் கோனார் கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் நீ பிள்ளை முதல் கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் நீ இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. இந்த நிலத்தை விட்டு நீ எந்த நாட்டுக்கு போனாலும் நீ தமிழர். அதுதான் உன் அடையாளம். அப்படின்னா நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் பாப்பான். ஐ ஆம் சீமானா, சீமானா ஆள் கருப்பா இருக்கான், ஆனா ஆங்கிலத்தில் பேசுறானே இவன் அப்பனாத்தா இங்க சோரம் மொழிக்காம போருங்க, அது சிக்கலாகும். பிறப்ப சந்தேகிப்பான். நான் தமிழன், என் பேர் சீமானா, தமிழன்டா. அதுதான், அதுக்கு தான் அங்க போய் ஐ ஆம் மேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் நீ மனுஷன் தெரிஞ்சாண்டா கேட்கிறேன், நீ குரங்கு தெரிஞ்சா கேட்கிறேன், அவன் மனிதன் தெரிஞ்சா நீ யாருன்னு கேட்கிறேன். அங்க போய் ஐ ஆம் இந்து. ஒரு தடவை சொல்லி பாரு, அமெரிக்காவில் போய் ஹூவாரின்னு கேட்டா பக்கத்தில் இருக்க பைத்தியக்காரத்தில் சேர்த்து விடுவான், போடா மண்டி உழவிடுறான்ட்டு. அதெல்லாம் அடையாளம் அல்ல, மதம் மாறிக்கொள்ள கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது.
நான் ஒண்ணுதான் என் தம்பி தங்கச்சிட்டு கேட்பேன். எங்க ஆத்தால பண்ணிட்டா நான் கேட்க தயாரா இல்ல. அவங்களுக்கு நான் அரசியலை செய்யவும் வரல. நான் பதற்குள் நெல்மணியை தேடி வந்தவன் அல்ல. நானே உழுது விதைச்சு அறுவடை செய்து நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்ய வந்த உழவன் நான். நீ வந்து அவரை போய் திருத்தவன் என்னும் இளைய என் தம்பி தங்கைகள் இன்னைக்கு சொல்றா. என்னோட பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் 5வது படிச்சுட்டு இருக்காண்டா. வருவான் படிச்சு வருவான் பாரு. 2026 வேட்பாளர் வரிசையில நான் நிறுத்துறத பார்த்து இந்தியாவில பல பேர் நெஞ்சலுக்கு தகுறான் பாரு. சின்ன சின்ன பசங்களை நிறுத்தி அதுல ஒரே ஒரு பெரியவன் நான் மட்டும்தான் நிற்பேன். ஏன்னா நான் தான் கோச் ஆஃப் தி டீம். அதனால அப்படி போகும்போது கோட்டை மட்டும் தொட்டு வந்துரு. பாத்துக்கலாம். ஏறி அடி பாயிண்ட் ரிசர்வ்ல இருக்கு. ஏறி அடி ஆடா. டேய் மேல ஏறா போன தொட்டான தூக்கல. அதுக்கு தான் நான் நிக்கிறது. புரியுதா? நீ உன்னை நல்லா கவனிச்சுக்க. உன்னிடத்துல உரிமையோடும் உணர்வோடும் அண்ணன் கேட்கிறேன். நீ சாதி மதமா நிக்க போறியா, மொழி இனமா நிக்க போறியா? சாதி இனமாக நின்றால் என்னை மறந்துரு. மொழி இனம்தான் முதன்மையானதுன்னா என் கூட வா. எனக்கு மதம் தான் வேண்டும் என்றால் எவனோடும் போ. அதை தாண்டிய மனிதன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா என் கூட வா. நீ இங்க வா. நீ மனிதனை மட்டும் நேசிக்கிற கூட்டத்தில் பிறந்தவன் அல்ல. நீ உயிர்மை நேயன். உலகத்துல எவன்டா சொன்னவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவன் உன்னுடைய பாட்டன் கணியன் பூங்குன்றன். சீன எந்திரிச்சான். சீன என் மொழி தெரியாதவன் என் மொழி தெரியாதவன் முட்டாள் அறிவட்டவன். ஆங்கிலேயன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன். அரேபியன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் சைத்தான் பிசாசுன்னா. எங்க பாட்டை ராமநாதபுரத்துல அப்படியே எந்திரிச்சான் ஒருத்தன் கணியன் பூங்குன்றன். எந்திரிச்சு சொன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகம் தழுவி நேச்சான். கம்பன் கபிலன் இளங்கோ வள்ளுவன் எல்லாம் உலகு 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 என்று உலகம் தழுவி நேச்சு பாடினான். உலகத்துல எவன்டா சொன்னான்? பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்பு என்ன வேதம் பாடியிருக்க. நீ இது பைபிள் பகவத்துக்கு குரான் நினைச்சிட்டு இருப்ப. தமிழனுக்கு வேதம் என்பது திருக்குறள் தான் என்பதை தமிழ் இளம் தலைமுறை தெரிந்து புரிந்து வளரணும். உனக்கிட்ட ஆகச்சிறந்த வேதம் இருக்குடா. ஆகச்சிறந்த வேதம் உனக்கு உன்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவன்ட்ட இருக்கிறது உயர்ந்ததுங்கிற எண்ணத்துல விழுந்துட்டாயிடா. உன் மொழியை விட உலகத்தில் சிறந்த மொழி கிடையாது. உன்னை விட உலகத்தில் அறிவாளி கிடையாதுடா. நீ திமிரா திரிடா. நீ பயந்து நடுங்கிறான் இல்லையா தமிழன் சொன்னா. இப்ப என்னை பார்த்து எதுக்கு இவ்வளவு பேர் டென்ஷன் ஆகிக்கிறான், பயப்படுறேன்? நான் என்ன 10 ஆண்டு ஆட்சியில் இருந்துட்டேன்னா இல்ல பல லட்சம் கோடி பணம் வச்சிருக்கேன்னா ஒண்ணும் கிடையாது. பஞ்ச பராரி பை மக்கள் இந்த கூட்டத்தை பிச்சைட்டு தான் என் தம்பியை நடத்திருப்பாங்க. புரியுதா? நான் மண்டை போட்டுக்கான் பாரு படத்தை. இதை ஆளுக்கு 100 ரூபாய் போட்டிருப்பான். இதான் என்னுடைய நிலைமை. ஆனா என்னை பார்த்து ஏன் பயப்படணும்? இந்தியன் என்று சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான், திராவிடன் என்று சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். இல்லை, நாங்கள் தமிழர்கள் பயந்துட்டான். ஏன் என்னை பல்லர்னா கல்லர்னா நாடார்னா செட்டியார்னா கோனார்னா பிள்ளைனா முதலியார்னா உடையார்னா வண்ணார்னா நாளிதர்னா ஒன்னும் கிடையாது. தமிழன்டாண்ணா சரிட்டான். சரி அவன் செதறிட்டான். அதுல அந்த திமிர உனக்கு இருக்கணும். அடுத்த மொழியை கற்கிறதுல ஆர்வம் காட்டுறியே. என்னடா உன் அம்மாவோட அடுத்த எல்லாரையும் நீ அழகா தெரியுது. உனக்கு உன் தாயை விட உலகத்தில் புனிதமானவள் எவனும் கிடையாதுங்கிற திமிர உனக்கு இருக்கணும்டா. நீ ஏன் அப்படி திரியா? குள்ளமா இருக்காரு அப்பா, முகமெல்லாம் அம்மா தழும்பு, குடிக்கிறாரு, இருக்கட்டும்டா, அவன் தான்டா நம்ம அப்பேன். அடுத்த வீட்டுக்காரன் வெள்ளையா இருக்கான், கொஞ்சம் இங்கிலீஷ் தான் பேசுறான், கொஞ்சம் உயரமா இருக்கான், அதனால அவன் அப்பன் இருக்காடா. அது மானங்கட்டதை நம்மடா. நம்ம தான் நம்ம அப்பன் என்ன இருந்தாலும் பெத்தவன் தான்டா அப்பனா இருக்கணும். என் அன்பு தம்பிதங்களே, உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கணும். தகப்பன் என்பவன் நம்மை பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் நம் ரத்தவனா இருக்கணும்.
நம் மொழி தெரியாதவன் நமக்கு இறைவனா இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனா இருக்க முடியாது. உன்னை அடிச்சா எனக்கு வலிக்கணும்டா, வெடிச்சு துடிச்சு தொட்டு பாவா அப்படின்னு அவன் தான் தலைவன். அங்க நின்றுகிட்டு ஓடி ஒழுந்துகிட்டு ஒரு தடவை ஒருத்தனை உன்னை வந்து பார்க்கலாம். எது அரசியல் கற்றுக்கொள்ளாம நீ என் பின்னாடி வந்து பயன் என்ன இருக்கு? எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்ய போறேன்னு நீ முத தெரிஞ்சுக்க. நீ வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது. உலகத்திலே பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை தான் எந்த நாடு நம்பி நிக்கணும்? நாம் கட்டமைக்க போறது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். அது என்ன தற்சார்பு பசுமை? வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரம். அது என்ன தாய்மை பொருளாதாரம்? என் அருமை தம்பி தங்கைகளே, தாய்மை பொருளாதாரம் என்பது பெத்த தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே, மார்பில் குழந்தை வாயை வைத்து பாலை சுவைக்கும் போதே நிறைவடைந்து விடுவாள், மன நிறைவடைந்து விடுவாள். குழந்தையை பெற்ற அந்த உவகையை பெற்று விடுவாள், பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவாள். ஆனால் வாடகை தாய், இந்த சந்தை பொருளாதாரம், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், இந்த வர்த்தக பொருளாதாரத்திலே வாடகை தாய் முறை. கருப்பை அவளுது, குழந்தை அவளுது இல்ல. எவனுடைய கருமுட்டை எடுத்து இவ பிள்ளைய பெற்ற அவன் கொடுத்துட்டு போயிடுவா. அவள் வாடகை, அதுக்கு கூலி. வாடகை வீடு மாதிரி, வாடகை கடை மாதிரி, வாடகை வயிறு, கற்பப்பை. நல்லா விளங்கணும். இந்த வாடகை தாய் பால் ஊட்டும் போது மனநிறைவடைய மாட்டாள். அவள் பால் ஊட்டியதற்கு கூலியை கையேந்தி வாங்குவாள் இல்லையா? அந்த காசு கையிலே போய் சேர்ந்த பிறகு அந்த காசை அப்படி மூடுவாள், அப்பதான் மனநிறை அடைவா. அது வாடகை தாய் பொருளாதாரம். இது பசுமை தாய்மை பொருளாதாரம். என்னது? இதுதான் தற்சார்பு. தாய் குழந்தை பால் குடிக்கும் போது மனநிறைவு அடைவது போல என்னிடத்தில் இருப்பதை வைத்து நிறைவடைவது எதுவோ அதான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். என்கிட்ட கம்பு தான் விளையுது, குடிச்சிட்டு போறேன். என்கிட்ட வரைதான் விளையுது, சாப்பிட்டு போறேன். என்கிட்ட தாமை திணை தான் விளையுது, சாப்பிட்டு போறேன். எனக்கு ஆடுகா இருக்கு, அடிச்சு சாப்பிட்டு போறேன். என்ன கிடையாது? என்ன இருக்கு? பீசா, பர்கர், அளவு, கர்மாந்திரம். என்ன கொடுமை இது? வேளாண்மையை அரசு பணியாக நான் மாற்றுவேன். கவர்மெண்ட் வேலை. நீ நக்கல் அடிப்ப, நீ சிரிப்ப, நான் சாதிச்சு காட்டுவேன். சாத்தியமில்லாத ஒன்றை இந்த சாமானியன் சீமான் பேசுகிறான் என்று எண்ணி நகையாடுகிற பெருமக்களே, சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவன் எவனோ அவனே புரட்சியாளன். நீ சந்திர மண்டலத்துக்கு போவேன், லூஸ் ஏதோ சொல்றேன்பா. இப்ப சந்திராயன் விடுறது அப்படிதான் தம்பி. எது ஒன்றுமே தேவையிலிருந்து தான் பிறக்குது தம்பி, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. வெறுங்காலோட நடந்தேன், சுட்டுச்சு, கல்லு முள்ளும் குத்திச்சு, செருப்பு வந்துச்சு, தேவை படைச்சிருச்சு. நான் இங்க பேசுறது அங்க இருக்கிறவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஒளி வாங்கி வந்துருச்சு, ஒளிபெருக்கி வந்துருச்சு. இருட்டுல என் முகம் தெரியும், வெளிச்சம் வந்துருச்சு. தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இவ்வளவுதான். இது தேவையா தேவையில்லையா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பேசக்கூடாது. நீ வாழ்விடத்துல சொரண்டையிலேயே என்னை சுத்தி நிக்கிற என் தம்பிதங்களுக்கு கவர்மெண்ட் வேலை, அரசு பணி நான் கொடுக்கிறேன். எப்படி கொடுப்பா சீமான்? 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண, மாடை மேய்க்கிறது, அந்த சாணி எடுத்து ட்ரக்ல போடுறது, அந்த புல்ல எடுத்து போடுறதுக்கு படிக்காதவனுக்கு அரசு வேலை. படிச்சவனுக்கு என்ன? எத்தனை லிட்டர் பால், பால்கோவாவுக்கு எவ்வளவு போயிருக்கு, மோருக்கு எவ்வளவு போயிருக்கு, நெய்க்கு எவ்வளவு போயிருக்கு, இங்க மக்களின் உணவு தரலுக்கு இருக்கு, பிற மாநிலத்துக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்கு, இதை கணக்கிடுற படித்தவனுக்கு வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. அரசியல் தம்பி, சீமான் வருவதற்கு முன்பு அரசு பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவு. அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது. 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் அரசு பள்ளிக்கு வருகிறார்கள்.
கரும்பலகை இல்லை, கழிவறை இல்லை, விளையாட்டு திடல் இல்லை, மேற்கூரை இல்லை, ஜன்னலிலே கட்டை இல்லை, இந்த கருமாதியிலே ஒன்றும் இல்லை. தேர்ட் கிரேட் ஆசிரியர் சிற்றூர்களில் பள்ளிகளிலே 3ஆம் தர ஆசிரியர்கள் பணி நியமனம். சமச்சீர் கல்வி என்ற வெற்றி அறிவிப்பு. சமச்சீர் கல்வி அல்ல, சமச்சீர் பாடத்திட்டம். இங்கே சுரண்டையிலே படிக்கிற மாணவனின் கையில் இருக்கிற புத்தகம் சென்னையிலே படிக்கிற மாணவன் கையில் அதே புத்தகம். ஆனால் அங்கே முதல் தர ஆசிரியர், அங்கே குளிரூட்டப்பட்ட அறை, அங்கே கரும்பலகை, அங்கே விளையாட்டு திடல், அங்கே என்ன சொல்றது கழிவறை, எல்லா வசதியும் இருக்கு, கணிப்பொறி இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு எதுவும் இல்லை. இங்க சமச்சீர் கல்வி முறை இல்ல, சமச்சீர் பாடத்திட்டம் தான் இருக்கு. சமச்சீர் கல்வி என்றால் அவனுக்கு இருக்கிற வசதி எனக்கு இருக்கணும். இப்ப உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டான், என்ன நடக்க போகுது? எது அரசியல்? கட்சி அரசியல். திமுக செய்வது, அதிமுக செய்வது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். எல்லாம் விளைக்கணும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல். தேர்தலை சந்தித்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை மறந்துவிட்டு மக்கள் அரசியலை நோக்கி நகரணும். மக்களுக்கு தேவை என்ன? பாதை போடுறான். மக்களுக்கு என்ன? தடையற்ற மின்சாரம் கொடுறான். மக்களுக்கு தூய குடிநீர் விநியோகம் பண்றான். மக்களுக்கு என்னடா? மக்களுக்கு நல்ல நஞ்சில்லாத உணவை அதை நோக்கி போடா. இதுதான் மக்களுக்கான அரசியல். அது இருக்கா? இல்ல. இடிந்த பள்ளிக்கூடத்தை கட்ட காசு இல்லை, அப்பனுக்கு 88 கோடியில் சமாதி கட்ட காசு இருக்கு. இது கட்சி அரசியல். தேர்தல் அரசியல் என்ன? 60 ஆண்டுகால ஆட்சியில் எங்க ஆத்தாவை 1000 ரூபாய்க்கு கையேந்த வைத்தது தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000, ஒரு நாளைக்கு 30 ரூபாடா. 30 ரூபாய் சம்பாதிக்க வக்கலையாடா நம்ம அம்மாவுக்கு. இத்தனை ஆண்டு வாங்கி எங்க ஆத்தாவை 30 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க வச்சா பரதேசி. உங்களுக்கெல்லாம் எப்படி? பொங்கலுக்கு இனம், தீபாவளிக்கு இனம், எல்லாம் இலவசம். பொண்டாட்டி இலவசம் வந்துருச்சு தெரியுமில்ல? என்ன சிரிக்கிற? என்ன சிரிக்கிற? ஜெயலலிதாவுக்கு 60 வயசு, 60 திருமணம். கருணாநிதி ஐயாவுக்கு 80 வயசு, 80 இலவச திருமணம். அடுத்த வருஷம் இப்ப இன்னொரு திருமணம் கூட நடக்கும்லன்னு அந்த ஜெயலலிதாவுக்கு திருமணம் வயசு 65 65 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். அமைச்சர்கள், ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர் ஆள் பிடிப்பான். எப்ப கல்யாணம் இல்லப்பா உனக்கு? இந்த தெரியாம கல்யாணம் இல்லாம அம்மா தலைமையில கல்யாணம் வாமா. சீரு, ஒரு குத்துவிளக்கு, ஒரு பானை, இது 2 இது, ஒரு அரப்பன் தாலி. அதெல்லாம் நடந்த கொடுமையும் பார்த்துக்க. மாப்பிள்ளை பொண்ணு தலையில செகலித ஜெயலலிதா சீக்கிரம் ஊட்டிட்டான். சிரிக்காத. அதுக்கு முன்னாடி மிக்சி கிரைண்டர் ஃபேன்ல ஊட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த லேப்டாப் மடிக்கணினே ஊட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். மாப்பிள்ளை பொண்ணு நெத்தியில அப்படியே பாக்குறேன் உட்கார்ந்துருக்கு. அம்மா வர நேரம் ஆகி போச்சு. இந்த பொண்ணு அந்த பொண்ணோட உட்காந்து பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேசிட்டு இருக்க. மாப்பிள்ள வேற பையன் வேற. என்ன மாப்பிள்ள நீ சுரண்ட மாப்பிள்ள? நான் பக்கத்துல வீரான மாப்பிள்ள. நான் என் பொண்ணு எங்க அத்தை மகளை தான், எங்க அத்தை மகளை தான் கேட்டாங்க. நான் எங்க அத்தை மகளைய நான் கட்டுறதா இருந்துச்சு, சரி இலவசம்னா கூட்டி வந்துட்டேன் மீன். இப்ப அம்மா வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ள வாங்க 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 வாங்க, ஏன்னா அம்மா வந்துருச்சுல்ல. டக்குன்னு வாங்க வாங்க வாங்க, தாலியை கட்டு அம்மா. சார் என் பொண்ணு அங்கே கட்டுப்பா மாத்திக்கலாம். நீ சிரிக்காதரா சிந்தியா, சத்தியமா என் தலைமையிலானே நடந்துச்சு. நான் கல்லூரி பள்ளிக்கூட விழாவுக்கு போவேன் தம்பி. அப்ப ஆசிரியர், தலைமை ஆசிரியர் பரிசு கொடுக்க சொல்லுவாங்க. அதுல இந்த சான்றிதழ், அந்த பரிசுல இந்த இது இருக்குன்னு நினைவு கோப்பை, அதுல பேர் மாறிடும். அப்ப அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க, கொடுங்க மாத்திக்கிறோம். அப்ப என்ன, மாரிமுத்துக்கு பதிலா சவரிமுத்து வந்துருவார். அவர் வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் மாத்திக்கிறேன். அது மாதிரி எப்படி நான் கட்ட வேண்டிய பொண்ணு தளத்துல அவன் தாலியை கட்டிடுவான், அவன் கட்ட வேண்டிய பொண்ணு தளத்துல நான் தள்ளி கட்டிடுவேன். அப்புறம் மாத்திக்கிற வேண்டியதான். ஏண்டா அரப்பவன் தாலி வாங்கி கூட கட்ட வக்கல், அவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? நாய் அதுக்கு சோடியா தெரிக்குது, பண்ணி அதுக்கு சோடியா தெரிக்குது. ஒரு மான தமிழ் மகன் அரப்பவன் தங்க வாங்கி வாழ்நாள் முழுக்க வாழ போற ஒரு துணையின் கழுத்துல கட்ட வக்கலினா கடைசிவரை எப்படி சோறு ஊத்தி காப்பாத்துவேன்? இத்தனை ஆண்டு ஆளுகிற ஆட்சியில அரப்பவன் தங்கம், தாலிக்கு தங்கம் தந்த தாரகை தங்க பெண் வாழ்க. எத்தனை பேருக்கு தாலிக்கு அரப்பவன் தந்த தங்க தலைவி வாழ்க.
அதே 2 லட்சம் பேரை குடிக்க வச்சு தாலி அறுத்தவன் வாழ்வன்னு பேசியிருக்கணும்ல. ஐயா கருணாநிதியை பேசியிருக்கணும்ல. எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிற இந்த கட்சி, இந்த ஐயா ஸ்டாலின், அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின், கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம். பொது கழிப்பறைக்கலாம். கருணாநிதி நூற்றாண்டு கழிப்பிடம், கருணாநிதி நூற்றாண்டு குடிப்பிடம். நாங்க கேட்டா அது இந்த குடிப்பிடத்துக்கு தான் தகுதியான பேர். அது நாங்க தான் படிக்க வச்சோம். ஏய் இந்த வள்ளு வந்ததெல்லாம் இருக்காங்களடா, இந்த வள்ளுவ இந்த பையன் இருக்கான்ல, உலக பொதுமுறை தந்தவன், உலகத்துக்கே பெரிய வாழ்வில் நன்னறிய தந்தவன்டாவன், இவனை படிக்க வச்ச வேண்டாம். இந்த அவை இருக்கான்ல, அவை, இந்த இளங்கோடிகள், இந்த கம்பன், இந்த கபிலன், இந்த பயிரெல்லாம் படிக்க வச்சவன். இவன் எழுதுனதான் இன்னைக்கு உட்கார்ந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனை படிக்க வச்சது யாரு? பதில் இல்லை. என்னையை குடிக்க வைத்தது நீங்கள், என்னையை படிக்க வைத்தது என் தாத்தன் காமராஜ். அவன்தான் ஊர்தோறும் பள்ளிக்கூடம் கட்டி எங்களை படிக்க வச்சான். நீங்கள் தெருதோறும் மதுக்கடையை திறந்து குடிக்க வச்சீங்க. இதுல பெருமை வேற. நீ எதை அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்க? நிதியமைச்சர் எழுந்து இங்க பாரு, கல்வி அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 10,000 பள்ளிக்கூடங்கள் சிதிலமடைந்து இருக்கிறது, அதை புனரமைப்பதற்கு போதிய நிதி வலிமை இல்லாததால் முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் அந்த ஊர்களிலே சிற்றூர்களில் இருந்த தாளாளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நன்கொடை பெற்று அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைத்துக் கொள்ள புனரமைத்துக் கொள்ள வேண்டுமாய் அரசு வேண்டுகிறது. இது அரசு வேண்டுது. ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம். அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அப்ப அரசு பள்ளிக்கூடங்களில் ஆட்கள் வரவில்லை, தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்கிறார்கள். உலகில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது, என் நாட்டில் அரசு நடத்துகிறது எல்லாம் தரங்கட்டு இருக்கிறது. காரணம், தரங்கட்டவர் கையிலேயே 60 ஆண்டுகளாக அதிகாரம் இருக்கிறது. இதான் காரணம். இலவசமாக கல்வி இருக்கிறது, தரமாக இருக்கிறதா? எத்தனை அமைச்சர் மகன் அரசு பள்ளியிலே, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் மகன் அரசு கல்லூரியிலே, எத்தனை IAS IPS பிள்ளைகள் அரசு பள்ளியிலே. அறிவார்ந்த தமிழினம் தம்பி தங்கையிலே ஆழ்ந்து சிந்தியுங்கள். அரசு மருத்துவமனையில் எந்த அமைச்சர் படுத்து மருத்துவம் செய்கிறார்? கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை என்றால் காவிரிக்கு சென்றது ஏன்? எம்ஜிஆருக்கு முடியவில்லை என்றால் அப்போலாவுக்கு சென்றது ஏன்? ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை என்றால் அப்போலாவுக்கு சென்றது ஏன்? சொல்லுங்கள். செந்தில் பாலாஜிக்கு முடியவில்லை என்றால் ஓமந்தூர் ராமசாமியின் அரசு மருத்துவமனையில் இருந்த அவசரமாக காவேரிக்கு மாற்றியது ஏன்? அரசை நடத்துகிற உனக்கே தெரிகிறது அரசு மருத்துவமனை தரமில்லாமல் இருக்கின்றது. அப்ப அந்த மருத்துவமனை யாருக்கானது? பல ஆயிரம் கோடி அதுக்கு ஒதுக்குவது யாருக்காக? அது தரமற்று இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பணம் இருந்தால் நல்ல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். பணம் இல்லை என்றால் பாடை கட்டி நேராக சுடுகாட்டுக்கு செல்லலாம். இதுதான் உங்கள் ஆட்சி முறை, இதுதான் என்ற அரசியல் நிலை. அப்ப என்ன செய்யணும்? அமைச்சர் பேசுகிறார், நிதியமைச்சர் 45,000 கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு மது விற்பனை நடக்கிறது. இதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டம் நீட்டிக் கொண்டிருக்கிறோம். இங்கே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எழுந்து அரசு பள்ளியை விடுத்து தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் படையெடுப்பது அதிகமாக வருகிறது. ஒரு அரசு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியாத கல்வியை தனி ஒரு முதலாளி கொடுத்து வருவான் என்றால் அரசுக்கு அவமானம், அரசின் தோல்வி. அதை மாற்றுவதற்கு அரசு பள்ளியின் தரம் உயர்த்தப்படும். அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி மாணவர்கள் படையெடுக்கிற நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்றால் அது மக்களுக்கான அரசியல். இங்கே டாஸ்மாக் வியாபாரத்தை பெருக்கும் என்றால் இது யாருக்கான அரசியல் என்று நீங்கள் தம்பி, குண்டு போட்டுக் கொள்வது மட்டும் படுகொலை அல்ல, குடிக்க வைத்துக் கொள்வதும் படுகொலைதான். உனக்கு நல்லா விளங்குதுன்னு நினைக்கிறேன் எது அரசியல். உங்க அண்ணன் வந்தா எழுதி வச்சுக்கிறா சுரண்டையில் சொல்றா. என் முன்னோர்கள் என்ன உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றா. அரசு பள்ளி கல்லூரிக்கு படையெடுக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை
பல மடங்கு கூறும். தனியார் முதலாளிகள் மண்டியிட்டு தோற்பார்கள். என்னுடைய தரம் உலக தரத்திற்கு என் கல்வி போகும். ₹1 1 கோடி மருத்துவரை என் ஆத்தாவுக்கு சுரண்டையில வீராணத்துல ஒரு ஏழை ஆத்தா இருந்தால் எல்லா மருத்துவத்தையும் இந்த மண் கொடுக்கும். அவள் உன் வீட்டின் தாய் அல்ல, என் நாட்டின் தாய். அவளுக்கு நான் மருத்துவ கொடுவேன். நீ போடா, நீ போடா, போடா, நீ நான் பாத்துக்கிறேன்டா. உன் பிள்ளைய ஒரு சட்டம் போடுவேன், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். போடா, நான் படிக்க வைக்கிறேன். ஐயா என்னையா படிக்குங்க? ஐயா எனக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஆகுமையா? ஐயா ஐயா நான் சிறந்த விளையாட்டு வீரனா வருமே. போய் விளையாடியா, போயா. ஐயா சாப்பாடு நான் போடுறேன். போய் ஐயா, நான் தான் விவசாயம் பாக்குறேன். ஒரு நாள்ரா உலக பெரிய தலைவன் நான் வச்சிருக்கிற வேளாண் பண்ணை விவசாய நிலத்துல என்னை சந்திக்கிற நிலைமையை நான் உருவாக்கணும் பாடுறா. எங்கடா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அந்த சுரண்டையில ஒரு பண்ணை நிலத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அங்க போய் பாருங்க. நான் அவன் மாடோட பேசிப்பேன், என்ன பிரச்சனை? தண்ணி வைக்கல, டே அவளுக்கு தண்ணி விடா, நீ நடக்குதாலே என்பது. டே பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடிடா கிருக்கா. தமிழ்நாட்டின் கடனே 9 லட்சம் கோடி. நீ என்ன பெரியவனா? நீ தேவரு நாடாரு தோழர், நீ கடங்காரப்பேடா. 1,62,000 ஒரு தலையில கடன் இருக்கு. இவன் ஒரு கடங்காரப்பைய, இவன் ஒரு கடங்காரப்பைய, நான் ஒரு கடங்காரப்பைய. இதுல இந்த வெங்காயங்கள் இலவசம், அரிசி என்னமோ 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 ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பத்தா அம்மா எல்லாம் சீல முந்தானையில சிறுவாடு சேர்த்து 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 அப்படியே வச்ச காசை எடுத்து சேர சோழ பாண்டியர்களின் வாரிசுகள் 100 கிராமங்களை அப்படியே வித்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே. அதெல்லாம் ஏன் பாட்டண்டா? பாரி இருக்கல, பாரி பாரி அவன் 360 கிராமம் கூட சிற்றரசர்களுக்கு 360. இப்ப நம்ம பாட்டங்களா இருக்காங்கல்ல, பூலித்தேவை, மருது வண்டி, அழகுமுத்து, இவங்க என்ன தெரியுமா? இந்த பூலித்தேவனுக்கு 90 கிராமம்ங்க. சிற்றரசன் அழகுமுத்துக்கு 90 கிராமம்ங்க. அதே மாதிரி பாரி, ஓரி, காரி, பேரி, ஆய், நல், பேகன், ஆய், நல்லி, அதிகமான எல்லாம் நம்ம மன்னர்கள், கடையல், வள்ளல்கள். இந்த பாரி 360 கிராமத்துக்கு கொடுத்துலாண்டா மக்களுக்கு. பாராட்டு பெறல. 350 கிராம நாட்டையே மக்களுக்கு கொடுத்த போது அவனுக்கு பேர் வரலடா. ஆனால் அவன் ஏறி வந்த தேரை ஒரு முல்லைக்கொடிக்கு நிறுத்தி விட்டு சென்னா உலக புகழ் பெற்றான்டா பாரி. அதனாலடா அவன் ஏன் அவன் உயிர்மை நேயன். ஏன் முல்லைக்கொடி தேரை விட்டு பாரின்னு வடிச்சாடா? அவ குச்சியை உண்ணா போதுமாடா? அது தமிழனுடைய மாண்புடா, பெருமை. எல்லா பயிலும் கல்லு மாவுல தாண்டா கோலம் போட்டான். எங்க ஆத்தா பத்தா தாண்டா அரிசி மாவுல போட்டாளுங்க. எறும்பு வரட்டும், சாப்பிடட்டும், அதுக்கு உணவாகட்டும். உயிர்மை நேயம் கொண்ட இனத்தின் மக்கள் நீங்க. அத கவனத்தில் வச்சுட்டு பேசணும். அற்ப சாதி மதத்துக்கு அரசியல் பேச கூடாது. அதெல்லாம் தூக்கி தூரப்படும். தூர போடு நீ. தரா இத்தனை ஆண்டுகள சாதியில இருந்து சாதிச்ச ஒண்ணு சொல்ற. இந்த நிலத்துல சாதி கட்டணம் கையில போய் 2-3 சீட்டுக்கு விழுந்ததாடா மிச்சம். வேறடா செஞ்சிருக்க சொல்ற? சொல்லு, நீ சொல்லு. ஏய், நீ இன்னைக்கு இந்துவா இருக்கிற நாளைக்கு இஸ்லாமா மாறிடலாம்டா. இஸ்லாமா இருக்க நீ கிறிஸ்தவ மாறலாம், கிறிஸ்தவனா இருக்க இஸ்லாமா மாறிடலாம். ஆனால் நீ பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன். அது எங்க வேணாலும் மாற்ற முடியாது. நீ நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா. தம்பி, அவன் இந்துங்கிறான். ஆமா இந்து, நான் இந்த, ஆமா நான் இந்து. ஆனால் நீ பீகாரி, நான் தமிழன். ஆனால் நீ போஜ்பூரி, நான் தமிழன். ஆனால் நீ மராட்டியன், நான் தமிழன். ஆனால் நீ இந்தி, நான் தமிழன். நீ முஸ்லிம்டா, நீ உருது, நீ அரபியன், நான் தமிழன். அதான்டா கோட்பாடு, அதான்டா நிலைப்பாடு, அதான் உண்மை, அதான் உண்மை. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று. தம்பி, முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன்வைக்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று. அப்படிதான் வச்சான். வைத்துக்கரப்பட பிரிட்டனுக்கு போடா, இங்கிலாந்துக்கு போ. ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கூட கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். போ, எனக்கு பாஸ்போர்ட் இல்ல, உனக்கு எடுத்துட்டு கூட போ, பிரான்ஸுக்கு போ. அங்க போய் பாரு, ஐ ஆம் கிறிஸ்டியன், ஐ ஆம் பிரான்ஸ், நோ ஐ ஆம் பிரெஞ்சு. தன் தாய்மொழியில் தான்டா நம்மளை அடையாளப்படுத்துவான்.
உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது தம்பி, என்னை விட்டா நாதி கிடையாது. நான் உன் கூட பிறந்துட்டேன், உன்னை விட்டுட்டு போக முடியல. புரியுதா? தூக்கம் வர மாட்டேங்குது, வெறியா இருக்கு. இவங்களை எப்படா சரி பண்றதுன்னு எனக்கு ஒரு இது இருக்கு. எல்லாத்தையும் என்னால சரி பண்ணிட முடியும், ஆனால் ஒன்றை சரி பண்ண முடியாது. மலையை என்னால் உருவாக்க முடியாது. அதனாலதான் நான் தவிக்கிறேன். டேய், என் மலையை தொடாத, என் மணலை தொடாத. நீ மரத்தை வெட்டிட்டா நான் நட்டு வச்சு வளர்த்துருவேன், தண்ணியை உறிஞ்சிட்டா நான் தேக்கி வச்சுட்டு போயிருவேன். ஆனா மலையை ஒண்ணும் செய்ய முடியாது. மழை இல்லை என்றால், மழை இல்லாம போயிரு, என் நிலம் வறண்ட பலவனம் ஆயிரும், நாங்க வாழ முடியாது. தயவு செய்து தொடாதீங்கிறேன். நீ தொட்டா, நீ தோண்டின குழியிலே ஒரு நாள் உன்னை மூடி நான் புதைப்பேன், நீ பார்த்துக்கிட்டே. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அரசியல்னா என்ன நீ தெரிஞ்சுக்க. அறிவை வளர்க்கும் கல்வி தரமா இருக்கணும். சுரண்டையில் இருக்கும் கொண்டு அந்த சென்னையில் இருக்கணும் அதெல்லாம் கிடையாது தம்பி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு என்ற ஒரு கல்வி கிடையாது. எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். சாப்பாடு இவன மாதிரியா? காலை சிற்றுண்டி 15 லட்சம் மாணவர்களுக்கு என்ன உப்புமா? அதான் ராவா உப்புமாவா? நான் போடுறேன் பாரு சோறு. ஏய், நான் தான் விவசாயம் பார்ப்பனே. இந்த மாதிரி முட்டை, நாட்டுக்கோழி பண்ணை பல 100 ஏக்கர்ல வைப்பேன். முட்டை 2 அடியா. மாடு நானே வளர்ப்பேன். ஒவ்வொரு லிட்டர் பால் குடியா. பக்கத்துல ஜிம் வைப்பேன். விளையாட்டுக்கு நல்லா ஓடியா, நல்லா உடம்பை ஏத்தியா. ஐயா ரெக்கைய தூக்கியா, நெஞ்சு அப்படி வச்சுக்கையா. ஐயா நல்லாரியா, நல்லாரியா. ஆமையா, சீக்கிய மாதிரி இரியா, சீன மாதிரி இரியா. தமிழன்னாவே நல்லா முகிழ்க்கும் தசையிடை அழும்புவதே அழகுங்கிறான். இரியா, அப்படி இரியா. பார்க்கும் போத உன்னை பார்த்தவனே இவன் தமிழன் தான் சொல்ற மாதிரி இரியா, இரியா, அப்படி இரியா. நல்லா சாப்பிடியா, நல்லா விளையாடியா. உனக்கு என்ன பிடிக்குது? எனக்கு ஓட பிடிக்குது, ஓடியா. உனக்கு என்ன பிடிக்குது? பாட பிடிக்குது, பாடியா. உனக்கு என்ன பிடிக்குது? ஓடந்தான் தாண்டியா. உனக்கு ஐயா எனக்கு இசை பிடிக்குது, பண்ணியா. ஐயா எதுக்குமே பிடிக்கல, அப்படியா? ஐயா படிக்க பிடிக்கல, ஐயா வருத்தப்படாதீங்க, வாயா இங்க வாயா. ஐயா ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமாயா? பிடிக்குமையா. போயா தென்காசிய பாரியா, குற்றாலத்துக்கு போயா, குற்றாலத்துக்கு போயா. ஐயா ஊட்டி கொடைக்கானலுக்கு போயா. ஐயா பெருவுடையார் வீட பாரியா. நம்ம ஊர்ல இருக்க கோயில் எல்லாம் பாரியா. எல்லா அழகான இடத்தையும் சுற்றி சுற்றி படம் எடுத்து வச்சுக்கிறியா. ஐயா வெளிநாட்டுல இருந்து வருவான் சுற்றுலா பயணி, அவனுக்கு சுத்தி சுத்தி காட்டியா. நீதாயா டூரிஸ்ட் கைடு, உனக்கு மாசம் 1 லட்சம் சம்பளம்யா. போயா. நீ தானடா ஏன்டா போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான், ஜீமா போயிடாத, நீ டாக்டரா தான் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான். அருமகன் இங்க இருக்கேன் டாக்டர், அருமகன் கிளினிக்கில் தான் இருக்கேன். என்ன பண்றேன்? சும்மா தான் இருக்கேன். இங்க வாங்க, நானும் சும்மா தான் இருக்கேன். ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம். ஏதோ பைத்தியக்கிறப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாருடா? சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு, சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்துருக்கடா. ஏய், உலகத்துல எல்லா பேருக்கும் சோறு நான் தான்டா போடணும், நான் தான் போடணும். கடவுள் யாரு தெரியுமாடா? உழுது விதைச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறுடுற உழவன் தாண்டா உலகத்திலே கடவுள். நான் ஒரு குறும்படம் எடுக்கிறதுக்கு இருந்தேன். ஒரே கூடி மாலையோட தாரதப்பட்டோட அடிச்சுட்டு கிடப்பான். ஒரு பையன் கேட்பான், யாரு? எம்எல்ஏவா? இல்ல. அமைச்சரா? இல்லங்க. பேரு பிரசிடென்டா? அதுக்கு மேலங்க பிரைம் மினிஸ்டர். அதுக்கு மேலங்கிற அப்படி யாருங்க வருது பாருங்க. இன்னொன்னு ஒரு கிழமை மாடோட கலப்பை பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருப்பான். ஊரே போய் காலில் வந்து கும்பிடும். அப்படியே ஏற்கனவே பிடிச்சி நடந்து போகும்போது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர்னு போட்டு முடிச்சிருவேன். இதுதான் நடக்க போகுது தம்பி. ஒரு நாளைக்கு நீ என்னைக்காவது வாழ்நாள் ஒரு நாள் மருத்துவரை, ஒரு நாள் பொறியாளரை, இன்ஜினியரை, ஒரு நாள் வக்கீல, அட்வொகேட்டை சந்திக்கிற. ஆனால் ஒவ்வொரு நாளும் 3 வேளை விவசாயியை சந்திக்கிற. அவனுக்கு நீ நன்றியோட இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, அவனுக்கு ஒரு ஓட்டை போட்டு அதை போட்டு விட்டு. நீ மருத்துவம்னா என்ன? ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் இருக்கா இல்லையா? ஒரு மனசான்ற சொல்லு.
8 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு மருத்துவமனை தரமில்லாம இருக்கு. எதுக்கு அப்போலோ காவிரிங்கிற தனியார் மருத்துவமனை தரமா இருக்கு? ஏன் தரம் உயர்த்த முடியல? தரம் உயர்த்தினால் தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டால் அரசுக்கு வருகிற கமிஷன் போயிடும். அதனாலதான் என்ன சொல்றோம், கமிஷன் புரோக்கர்ஸ்ங்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்ட சீஃப் மினிஸ்டர், ஆல் இந்தியா புரோக்கர். பிரைம் மினிஸ்டர் நாட்ட இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர், அகில இந்திய என்ன சொல்றது, இன்டர்நேஷனல் புரோக்கர். என்ன எப்படி சொல்றியா? நீ ஒரு வீடு வாடகைக்கு போடா, அந்த வீட்டு முதலாளிகிட்ட அந்த தரகர் பேசுவான். புரோக்கர் எப்படி பேசியிருப்பான்? சார் ஆள் அருமையான பட்டி சார், மாசம் 50,000 சம்பளம் சார், கண் பட்டி, தண்ணி இனி போடாது சிலம்பாது, அவரு பொண்டாட்டி 2 பிள்ளை தான் சார், தான் 2ஆம் தேதி ஆனா சம்பளத்து வாடகை கொடுத்துரும் சார். ஓகே. அவர்கிட்ட சார் அருமையான வெண்டிலேஷன், சுத்தி மரம், 10 நிமிஷத்துல போயிடலாம் சார், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தியேட்டர் இருக்கு சார், ஹாஸ்பிட்டல் இருக்கு சார், அருமையான ஃபெசிலிட்டி சார், 24 ஹவர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், நீங்க இங்க வரலாம் சார், அங்க வந்து குடியேறுங்க சார். என்கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன், அங்க பேசியிருப்பேன். என்கிட்ட ஒரு கமிஷன், அவன்கிட்ட ஒரு கமிஷன். இந்த புரோக்கருக்கு பேர் என்ன? வீட்டு புரோக்கர். இப்ப ஐயா ஸ்டாலின், இப்ப ஐயா மோடி, அயல் நாட்டு முதலாளிகள் அந்நிய முதலீட்டாளரை கொண்டு வருகிறோம், தமிழ்நாட்டுக்கு வந்து தொழில் தொடங்குகள், நிலம் எத்தனை ஆயிரம் ஏக்கர் எடுத்து தாரோம், நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் உறிஞ்சிக்கிறீர்கள், தடையற்ற மின்சாரம் தாரோம், நீங்கள் உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை எல்லாம் போட்டு தர்றோம். இவர் ஒரு புரோக்கர். அவர் ஜப்பான் முதலாளிகளை வாருங்கள், ரஷ்ய முதலாளிகளை வாருங்கள், இந்தியாவில் வந்து முதலீடு செய்து தொழிலை தொடங்கு. இவர் என்ன புரோக்கர்? இவன் வீட்டு புரோக்கர், அவன் நாட்டு புரோக்கர். தட்ஸ் ஆல். வேற என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சிருக்கான்? உன் மனசாண்ட சொல்றான். ஜல்லிக்கட்டு விடுறதுக்கு நீ பெரிய வளாகம் கட்டியாடா? அவர்கிட்ட கேட்டியா? ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு ஆண்டு அவன் 2 கவட்டையை கட்டிக்கிட்டு சவுக்கட்டை கட்டி மாடை ஓட விட்டு வீட்டுக்கு போயிட்டான். இதுக்கு 50 கோடியா போட்டு அப்படி ஒரு வளாகம். அது எதை நோக்கி போகுதுங்கிற? நான் சொல்லும்போது நம்ப மாட்டீல. நீ எதை நம்பியிருக்க? ஒருத்தர் சொன்னாரு, பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு வெட்டி வாழ்வார்கள், வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அப்ப நீ முன்னாடி உட்கார்ந்து நம்ம ஆத்தாலும் அப்படி நினைச்சிருப்பேன், பைத்தியக்கார மாதிரி பேசிருக்காரு நினைச்சிருப்பான். பேசினாலும் யாரு தெரியுமா? நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். அன்னைக்கு அவர் சொன்னாரு, இன்னைக்கு நடக்குதா இல்லையாடா, தண்ணீரை போத்தல விற்கிறானா இல்லையாடா, பிளாட்ஸ் அடுக்க கடவுள் புறா கூடு மாதிரி வீடு கட்டி வாழ்றானா இல்லையாடா, வாழ்றானா இல்லையா, விளை நிலங்கள் எல்லாம் வீட்டு மலைகளா மாறிடுச்சா இல்லையா? அன்னைக்கு நீ நம்பல, நடந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், கால ஞானி அவர். அதே மாதிரி அவன் பேரன் சொல்ற, இது நடக்கும். காத்த விப்பான்னு சொன்ன நீ நம்பல, இப்ப விற்கிறான். அதே மாதிரி இது நடக்கும், செய்வான். இப்ப என்ன செய்வான்ற? கபடி விளையாண்டுட்டு இருந்தோம், இப்ப ப்ரோ கபடி, வெறுங்கால விளையாண்ட சூ போட்டான். இப்ப சூப்பர் ரைடு, சூப்பர் டேக்கிள், ஏதோ அதுக்கு மாத்திட்டு வர்றான். இப்ப ஸ்பான்சர், ஒரு அணியை சிறந்த விளையாட்டு வீரனுக்கு 2 கோடி, சிறந்த விளையாட்டு வீரனுக்கு 3 கோடி, அப்ப ஏலம் எடுக்கிறான். அப்ப அது வர்த்தகம் ஆயிருது. முதலாளிகள் அவர் என்னது, தமிழ் தலைவாஸ், அந்த தெலுங்கு இப்படி எடுத்துக்கிறான், அப்படி எடுத்துக்கிறான். அப்ப அந்த மாதிரி அணிகளை ஏலம் எடுத்து தனியார் முதலாளிகள் வியாபாரம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவான்? இப்ப பாரு, எப்பவும் இல்லாம ஆன்லைன்ல நீ மாடை பதிவு பண்ணணும், மாடுபிடி வீரர்களுடைய தற்குறிப்பை அதுல பதிவு பண்ணணும், படம் எல்லாம் போடணும். இந்த ஆண்டு இவர் 11 மாடை அடக்கினார், இவர் 12 மாடை அடக்கினார். அடுத்த ஆண்டு இவனுக்கு 1 கோடி ஸ்பான்சர், தனியார் முதலாளி. இப்ப கார் கொண்டாந்துட்டான். கொஞ்ச நாள் நம்ம முதலமைச்சர் ஆகும்போது ஹெலிகாப்டர் கொடுக்குற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திடுவான். நீ 10 மாடு பிடிச்சா ஹெலிகாப்டர் வச்சுக்கப்பா அப்படின்னு. இதெல்லாம் எங்க போகுது? வியாபாரம். உன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு சந்தையாகுது. இனி பாரு, எல்லாம் இங்க பதிவு பண்ணணும். இந்த காலரி வளாகம் கட்டிருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் ஓட விடணும். தனியார் முதலாளிகள் போன தடவை நல்லா பிடிபடாத ஓடுற மாட்டை ஸ்பான்சர் பண்ணுவான், நல்லா பிடிச்ச வீரன் மேல பணம் கட்டுவான். இது நடக்கல. நான் பிரபாகரன் மகள்களோட எழுதிட்டேன். நான் தான் சொல்றேன், இந்த புரோக்கர் பாய்ச்சி தான் செய்வான்னு. நீ இந்த கேள்வியை கேட்டியா?
ஜெயலலிதா அம்மா மடிக்கண்ணி இலவசம் கொடுத்தாங்க, சைக்கிள் இலவசம் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, மின்விசிறி கொடுத்தாங்க, மாவரைக்கிற எந்திரம் கொடுத்தாங்க, மசாலா அரைக்கிற எந்திரம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. தண்ணீரை மட்டும் ஏன்டா 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க சொல்றேன். ஏன் தண்ணீரை, தூய குடிநீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற அக்குவப்பனான் கிண்லே அப்பலோ பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்ட இந்த அம்மாவுக்கு என்ன, அவன்கிட்ட இருந்து வர்ற கமிஷன் 500 crores 1000 crores நின்று விடும். அதனாலதான் கமிஷன் பாய்ஸ், புரோக்கர்கள் என்று சொல்லும். மக்களின் நலனை விட தரகு காசுக்கு கையேந்தி நிக்கிறவன்டா இவனா தலைவன், இவனா தலைவன். இதுவா அரசியல்? மக்களை பற்றி சிந்திக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? முதலமைச்சருக்கு, நாட்டின் முதல் குடிமகன், குடியரசுத் தலைவர், பிரதமருக்கு இந்த நாட்டில் என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி சுரண்டையில் வாழுகிற என் ஏழை தாய்க்கும் கிடைக்கணும். அதான்டா உண்மையான ஜனநாயகம், குடியாட்சி. அது இல்லாம சும்மா அதெல்லாம் ஏழை எளியம். நாங்க சமாதி 80 கோடி 100 கோடி, என் ஆத்தாளப்பனுக்கு தெருக்கோடியில குந்தி படுத்து கிடக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, இடிஞ்ச பிச்சை எடுத்துக்கிட்ட நாதி இல்லை. இதெல்லாம் என்ன கொடுமை? அரசியல் என்ன நினைச்சிட்டு இருக்க? இது அரசியல்? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் தரமா இருக்கணும். நடக்க சரியான பாதை, பயணிக்க தடையற்ற மின்சாரம் கொடுக்க முடியுதா? இவ்வளவு காலத்துல என்ன பண்ண கொடுக்காம இந்த மின்சாரத்தை எங்க இருந்து வாங்குற? பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து. அதுக்கு முதலீடு எவ்வளவு? 19,000 கோடி 20,000 கோடி. அதை ஏன் பர்ச்சேஸ்ல இன்வெஸ்ட் பண்ற? ஏன் வாங்குறதுல முதலீடு செய்யற? ஏன் ப்ரொடக்ஷன்ல, உற்பத்தியில முதலீடு செய்யல? உற்பத்தியில முதலீடு செய்தால் நிரந்தர தீர்வு வந்துடும். ஆனால் வாங்குவதில் முதலீடு செய்தால் கமிஷன் வரும். ஒரு யூனிட், ஒரு அலகு மின்சாரத்துக்கு 50 காசு எடுத்தா கூட பல ஆயிரம் கோடி கமிஷன் வந்துருது. அதனாலதான் என்ன சொல்றேன், கமிஷன் பாய்ஸ், புரோக்கர்கள் சொல்றேன். உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? இந்த இடத்துல வந்து நில்லு, உனக்கு எல்லாம் தோணும். அரசியல் எது அரசியல்? நான் உன்னை கேட்கிறேன், நீ விவசாய குடும்பத்துல பிறந்திருக்க, அண்ணனும் பிறந்திருக்கேன். ஒரே தோட்டத்துல நம்ம நெல் வயல்ல தானே நெல் விளையுது. சந்தைக்கு கடைக்கு ஒரு விவசாயி விளைய வைக்கிற நெல் சந்தைக்கு கடைக்கு விற்பனைக்கு வரும்போது அரிசி தரமா இருக்கு. அதே அரிசி ரேஷன் கடைக்கு மக்களுக்கு இலவச விநியோகத்துக்கு வரும்போது ஏண்டா மூக்கிட்டு கொண்டு போது புடுத்து போய் நாருது? சொல்றா காரணம் என்னடா? சொல்றா இடையில நடக்கிறது என்னடா? ஒரே நெல்லு ஒரே வயல்ல நம்ம அப்பன ஆத்தால விளைய வச்ச நெல் விற்பனைக்கு கடைக்கு வரும்போது கமகமனு மணக்குது, தரமா இருக்கு. அதே ரேஷன் கடைக்கு வரும்போது ஏன்டா நாத்த எடுக்குது? சொல்றா பாப்போம். இடையில என்னடா நடக்குது? அப்பா இது யார் தடுக்கிறது? எவன் தடுக்கிறது? யார் கேட்கிறது? யார் கேட்கிறது? எப்படி சரி செய்வ? ஒண்ணு நினைச்சு பாரு. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறதுல ஒரு பிரச்சனை அவனுக்கு. எவனாவது ஒருத்தன் புதுசா கட்சி வச்சு ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு நீ சத்தியமா சொல்றேன், நீ நம்பாத. அண்ணன் உன்னை கையெழுத்து கும்பிடுற, நம்பாத. ஏன்னா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். ஊழல் லஞ்சம் ஒரு ஃபேக்ட் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. ஊழல் லஞ்சத்தை ஒரு நேர்மையாளன், நம்மளை போல உங்க அண்ணனை போல ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டேன்னு வச்சுக்க, ஒரு நொடிடா ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிச்சுடா. அது பிரச்சனை இல்லடா, அது பிரச்சனை இல்ல. எல்லா அமைச்சர்ல பாதி அமைச்சர் பூரா என் சொந்தக்காரன்டா. அவன் சொல்றான்ல, ஏன்டா நீ வெட்டி வெட்டி கத்திக்கிட்டு இந்த அமைப்பு தப்பா இருக்குடாங்கிறான் எல்லாரும். ஆனா நீ பேசுறதா சரியா இருக்குடா, எப்படா சரி செய்வா சீமான்னு கேக்குற. எல்லாம் என் சொந்தக்காரன் தானையா. அவன் கேக்குறான், ஏண்டா நாங்களாவாடா கேட்கிறோம். அவன் மாசம் இவ்வளவு கொடுக்க சொல்றான்டா. யாரு கொடுக்க சொல்றான்? யாரு? அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி. அலிபாபா யாருன்னு தெரியும், 40 திருடர் யாருன்னு உனக்கு தெரியும். தம்பி, நீ இந்த இலாக்கால இவ்வளவு வசூல், நீ இதுல இவ்வளவு வசூல், டாஸ்மார்க்ல இவ்வளவு வசூல், போக்குவரத்துல டிரான்ஸ்போர்ட்ல இவ்வளவு வசூல், எலக்ட்ரிசிட்டில இவ்வளவு வசூல் கொண்டு வாங்குறவன் அப்புறம் வாங்காம என்ன பண்ணுவான்? எப்படி? தலைவன் எவழி மக்கள் அவளி, மன்னன் எவழி குடிகள் அவளி. நான் வாங்கினா தோச்சு போறேன், வாங்க மாட்டான். அவ்வளவுதானே, அவ்வளவுதானுப்பா. காவல்துறை என்ன லஞ்சம் வாங்குது, நான் வந்தவன கையேந்திரான சொல்றான். செய்ய மாட்டான்டா, ஏன்னா தன்மானத்தோடு வாழ வைப்பான்டா. காவல்துறையில் இருக்கவங்களா என் சொந்தக்காரன்டா. நான் என்ன செய்வேன்னு சொல்லு, காவல் நிலையத்தை விட்டு நீ வெளியில வராத. நான் என் கார் போய் நீ கண்டுபிடா. டேய், தாத்தா காமராஜுக்கு சைரன் கூட இல்லடா, ஒரு பழைய அம்பாச்சு. ஏய், இவங்கள மாதிரியாடா எலிப்படை, பூனைப்படை, இசட்டுப்படை. என்ன கேட்கிறான், என்னங்க பயம் இல்லாம தெரியுது?
நான் எதுக்குடா பயப்படணும்? எங்க உங்க பாதுகாப்பு? நான் தான் நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? நான் என்ன என் தம்பி அண்ணாமலை மாதிரி பயந்தாங்கொல்லியா? சொல்லு தம்பி. முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் ஐயா ஸ்டாலினுக்கு, அது தம்பி அண்ணாமலை கேட்டு வாங்கி வச்சிருக்கான். நான் பாரு, நான் வரும் வண்டி போகும், முன்னாடி ஒரு வண்டி போகும். நான் நேசிக்கிறேன். ஏய், என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி மாமச்சின சந்திக்கு எனக்கு எதுக்குடா பையன்? தெரியுமா? தாத்தா காமராஜர் முதலமைச்சர் போயிட்டு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப், என்னது சத்தம்? அவனை நிப்பாட்டு சொல்லுன்னு. இங்க வா. என்னப்படி? என்னது? நான் செத்தா போயிட்டு சங்குதி போயிட்டு இருக்க. இங்க வா, இங்க வாப்பா. என்ன ஐயா பாதுகாப்பு? ஏய், நான் என்ன பாகிஸ்தான் போறேன், சொந்த ஊர்ல போயிட்டு இருக்கேன். டெண்டர் செலவு, பெட்ரோல் பிடிச்ச செலவு, போய் வண்டியை போய் போலீஸ் போப்பா போப்பா போப்பா. அவன் தலைவன்டா. நாட்டுக்கு பயந்துகிட்டு பாரா. நான் ஆட்சிக்கு வந்தவனே முதலமைச்சர் இப்பதாங்க வந்துட்டு போனாரு. வந்துட்டு போயிட்டாரா? என்ன இந்த திறந்து வந்துட்டு போயிட்டாருங்க. இந்த தெருவில் என் தங்கச்சி ஒத்தையில கண்ணீர் வருங்க. நான் வரும்போது அது எடப்பாடி ஐயா வந்தாலும் சரி, ஜெயலலிதா வந்தாலும் சரி, ஐயா ஸ்டாலின் வந்தாலும், தம்பி உதயநிதி வந்தாலும், என் புள்ள ஒத்தையில நிற்குங்க. பூராங்க கடிச்சாலும், பாம்பு கடிச்சாலும், தேல் கடிச்சாலும், அவசரத்துக்கு ஒதுங்கணும்னாலும் ஒரு இடம் இல்லை. இங்க இருந்து ஒரு 50 அடிக்கிட்ட ஒரு போலீஸ், அங்க ஒரு 50 அடியில ஒரு பொம்பளை பிள்ளை, அங்க இருந்து ஒரு போலீஸ். ஏண்டா வெயில்ல, வேனல்ல, பனியில, மழையில அப்படி என்னடா உங்க ஊர் சர்க்கரையில செஞ்சிருக்கு, எங்க ஊர்ல சாக்கடையில செஞ்சிருக்கு? என்னடா என்னது? நான் வர்றேன் பாரு. எது அரசின் பாரு. 8 மணி நேரம் தான் ஆண்களுக்கு வேலை, ஆண் போலீஸுக்கு. பெண் போலீஸுக்கு 6 மணி நேரம் தான் வேலை. வீட்டுக்கு போ. சுழற்சி முறையில படை எடுப்பேன். இனிமே சீருடை இல்லாத போலீஸா அதிகமா எடுப்பேன். இந்த காவலர்கள் அப்படியே வச்சுப்பேன். சீருடை இல்லாத போலீஸா எடுப்பேன். இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு 50 பேர் உட்கார்ந்துருப்பேன். யார் போலீஸ்னு உனக்கு தெரியாது. நீ நினைச்சப்பா போலீஸ்னா நல்ல உயரம், நல்ல ஃபிட்டா அட்டாக் கட்டிங்லாம் போட்டு அப்படி நிக்கணும்னு கண்டே பிடிக்க முடியாது ராஜா. என் போலீஸ நீ அப்படியே ஓமக்குச்சி நரசிம்ம மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ள நிற்பான். இந்த இவ்வளவு உயரத்துல ஒருத்தர் இருப்பான். பார்த்தா பாவம் போல ஒருத்தர் நிற்பான். நீ சேட்டை பண்ணின்னு வச்சுங்க, கையை பிடிச்சி, யாருங்க நீங்க? வாங்குங்க வாங்க. அவ வந்தவன அவ ஒரு ஒரு தகவலை கொடுத்துருவான். போய் 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 வந்துடுவான். வண்டியில் உட்கார்ந்து போகலாம். அங்க என்ன இந்த பொண்ணுகிட்ட எதை சீண்டிக்கிட்டு இருந்த செட்டைய பேர்த்து போயிருவான். நீ போலீஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நீ இந்த கூட்டத்தில் இருந்துகிட்டு ஓவரா ஃபீல் பண்ணாத மச்சா, டென்ஷன் ஆகாத. அவனை அப்படியே டக்குன்னு பிடிப்பாங்க. வா, நீ என்ன வேலை பார்க்குற? நான் ஐடியில் வேலை பார்க்குறேன். எவ்வளவு சம்பளம்? 1 லட்சம். இன்னையிலிருந்து 50,000 தான் உன் சம்பளம். 50,000 அரசு எடுத்துக்கிறது. ஆங்கிலம் கலந்தாடி பேசுற? பேசுவியா? 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 நீ என்கிட்ட நக்கல் பண்றீங்களா? தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? சும்மா ஒரு பொம்பளை நாயகியும் அது பேரு. ஒரு புள்ள தமிழ்ல விஷயம் காதை போய் திருப்பி பிச்சு விட்டாங்க, தையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலங்க தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் கட்டினது. தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். அதன் திடல்ல இது வருங்க அணிவகுப்பு நடக்குது. அது ஹிந்தியில எடுக்கிறாங்க. அவன் ஒரு கண்ணங்கரனே கர்ணாப்பாய் மாதிரி இருக்கான், நம்ம மாதிரியே. அந்த நாய் ஹிந்தியில பயிற்சி கொடுக்குது. அவன் போறவன் ஏ தோ தீ ஏண்டா டேய், உங்களை எல்லாம் நான் தொலைக்காம விட்டு போயிருந்தேன். இதுக்காக நான் சீக்கிரம் முதலமைச்சரா என்னடா? இதுக்காக என்ன சீமான்? தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா சீமான்? தமிழ் படிக்குமா சோறு கிடைக்குமா சீமான்? அப்ப இங்கிலீஷ் படித்தா சோறு கிடைக்கும். நாய் நரி பண்ணிக்கலாம் நல்லா சோறு கிடைக்குது. அது என்ன இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் வேலை சாப்பிடுவாடா? பிச்சாரிப்பா. தமிழ் எங்களுக்கு வேலை, தமிழ் எங்களுக்கு சோறும் வேலையும் அல்ல. தமிழ் எங்கள் மூச்சடா, தமிழ் எங்கள் உயிரடா. தமிழ் தமிழ் இங்கிலீஷ். இங்கிலாந்து நாட்டில் பிச்சைக்கார இங்கிலீஷ் தான் பிச்சை எடுக்கிறேன். அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாத கூட அழகா ஆங்கிலம் பேசிட்டு போறேன். அதன் தாய்மொழி. என் மொழி தெரியலனா தாண்டா எனக்கு அவமானம். இங்கிலீஷ் தெரியலனா எனக்கு என்ன அவமானம்? அது என மொழியோ எனக்கு என்ன? வாழ்க்கையில் இப்படி வருது. ஒரு நாள் சட்டம் போடுவேன் பாரு, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை.
எப்படி போடுவேன்? என்னை கேட்பான், முதல் கையெழுத்து எது போடுவாய் சீமான்னு. நான் சொல்லுவேன், முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன், இல்லைன்னா பதவி செல்லாது. அடுத்த கையெழுத்து தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. என்ன பண்ணுவாய் சீமான்? தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகத்தில் ஆங்கிலேயர்களை போல ஆங்கிலம் எழுத படிக்க பேச புறமை பெற்றவர்களாக என் பிள்ளைகளை உருவாக்குவேன். தமிழ்ல படிப்பாங்க. எந்நாட்டு அறிவியல், எந்நாட்டு புவியியல், எந்நாட்டு வரலாறு, எந்நாட்டு வேளாண்மையை இன்னொருத்த மொழியில நான் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. என்னை மறந்து உறங்கும் போது எந்த மொழியில் எனக்கு கனவு வருகிறதோ அதுதான் என் கல்வி மொழி. அதுலதான் என் பிள்ளை படிக்க வைப்பேன். அதான் என் சிந்தனை மொழி. உலகில் படைப்பவன் எல்லாம் தாய்மொழியில் கற்றவன், தாய்மொழியில் கல்லாதவன் எல்லாம் அதை பயன்படுத்துகிறான். மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா, இந்தியா மேக் இன் இந்தியா. ஏன் மேட் இன் இல்ல? இல்ல. எப்படி எப்படி பண்ணுவாய் சீமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் வேலையில் முன்னுரிமை. அதுல பாப்பேன், தமிழ்ல பேர் வச்சிருக்கானா ஒரு குறிய போடுவேன். அரசு பள்ளியில படிச்சிருக்கானா, அரசு கல்லூரியில படிச்சிருக்கானா, வேலையில் அவனுக்கு கொடு. எல்லா என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கா அவனுக்கு மீது கொடுத்து நான் நடத்தி காட்டணும் இல்லையான் பாரு. ஒருவேளை நான் செத்துட்டேன், ஆனா எழுதி வச்சுட்டு செத்துருவேன். எனக்கு பின்னாடி வர என் தம்பி தங்கைகள், என் பிள்ளைகள் நிறைவேற்றி காட்டுவார்கள். அந்த கனவில் தான் இத்தனை பேரும் செத்துருக்கான். என் பேரை வருவான், என் பேத்தி வருவா, சாதிப்பாடா, அந்த நம்பிக்கையில விட்டு போயிருக்கான். நான் சாதிச்சு காட்டுறேன். ஒருவேளை என் தோள்கள் தளர்ந்துருச்சு, இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு சாவேன். விட்டுறாத, ஆடா சொல்லிட்டு தான் போவேன். நீ ஒரு 5 ஆண்டா கொடுறா, நான் வழிகாட்டிடுவேன். டேய் பனைமரமாடா போடுறா, இண்டஸ்ட்ரி தொழிற்சாலையை போடுறா, பனைமரத்தை இப்படி பயன்படுத்துறா. டேய் வாழைப்பாடா, வாழை மரத்தை இப்படி பயன்படுத்த, கரும்பாடா இப்படி பயன்படுத்துறா, ஆடு மாடா இப்படி போடுறா, ஆடு மாடு புழுக்க சாணியை தூக்குறா, அங்க போறா 100 ஏக்கர்ல உரக்கிழங்கு போடுறா. டேய் இந்த மீத்தேன் ஈத்தேன் நம்ம பூரித்தாங்க ஈரக்கொலைய இதயத்தை நோன்றாண்டா, நிறுத்தா, பயோகேஸ் போடா, வெளில போடா. இந்த மக்கிய ஆடு மாட்டு கழிவு தயாரிடா, பயோகேஸ் எவ்வளவு வேணாலும் தயாரிடா. கத்து கொடுத்து சேர்த்து போய் காப்பாத்திடுவான் என் பூமியை. நீ பாரா நடக்குதா இல்லையான்னு. இந்த 5-10 காசுக்கு என்ன நடக்குது பாருங்க. நீ ஒண்ணுமே செய்ய வேணாம்டா, ஒரே ஒரு ஓட்டை போட்டு வீட்டுல படுத்துக்கிறான். நாட்டா நின்ற கூட நான் பாத்துக்கிறேன். போடுறோம், ஒரே ஒரு ஓட்டை போடுறோம். யாராருக்கோ போட்டு தொலைஞ்சிட்டீல, போட்டியில உடைய சூரியன் ரெட்ட இலை கை தாமரை கீமரை என்ன கண்டுட்ட. ஒரு தடவை இந்த பையன் கையெட்டி பாவமா நிக்கிறான்ல, அவனுக்கு போட்டு பாரு, பாட்டு பாரு. பசிக்கு சோர்திங்கிறீல நன்றி உணர்ச்சி இருந்தா விவசாயிக்கு நன்றின்னு ஒரு தடவை வாக்கு விவசாயி நன்றி அப்படின்னு தொடுறான். ஒரு தடவை தொடு. ஏன் எனக்கு நெத்தவீரோட கொடுக்கல, ஏன் 2 கம்மம்புளோட கொடுக்கல? கொடுத்துருக்காங்களா 2 சோளக்கோட கொடுத்து, ஏன் கரும்போட கொடுத்திருக்கான்? ஏன் கொடுத்துருக்கான்? தன் உடம்பை ஆலைக்குள் செலுத்தி உடம்ப கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாறை கொடுக்கிற கரும்பை போல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்பார்கள். அவர்களையே வருத்தி கொண்டு உழைப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே விவசாயி சின்னம். தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையே கரைத்துக் கொண்டு சுவையை கூட்டுகிற உப்பாக இருக்கணும். தலைவன் என்பவன் தன்னையை எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன், அவன் பிள்ளைகள் நாங்கள். பெரிய கோட்பாடுலாம் வச்சுக்காத நீ. ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் ஹோசிமின் சொன்னான், 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தான். நல்லா கவனிச்சுக்க. அதனால் அம்பேத்கர் வந்தால் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஆழ்ந்தளத்தில் அழிந்து கிடக்கிற மக்களின் மேம்பாட்டுக்கு பாடுபடுகிற வந்த அறிவாசான் சொன்னான், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானவன். என்னுயிர் தலைவன் வந்தான், 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது. இதாண்டா நம்ம வைக்கிற அரசியல். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் வந்தான், என்னரும் மக்களே நீங்கள் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். இது சுபாஷ் சந்திர போஸ். அவனையே தன் முன்னத்தி ஏறாக
ஏற்றுக்கொண்டு விடுதலைக்காக தன்னின விடுதலைக்கு களத்தில் வந்தான் என்னுயிர் தலைவன் சொன்னான், உலகத்தீரே நாங்கள் நிறைய ரத்தம் சந்து விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள். அது நாம வச்ச சுதர், நம்ம வைத்த அரசியல் முழக்கம். இங்கே நின்ற முன்னோர்களை பார், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். அது நமது முன்னோர்கள் மேற்கொண்ட அரசியல். எல்லாம் கவனிச்சுக்கணும். சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்பது நமது இன முன்னோர்கள் வைத்த அரசியல். நமது பாட்டனார் அழகுமுத்து கோனை கை செஞ்சு பிடிச்சு வச்சிருக்கான். வச்சிருக்கவே யாரு? இன்னொரு பாட்டை மருதநாயகன் கான் சாஹிப். பாரு, கூலிக்கு சண்டை போட்டே செத்தான். ஏய் உட்காருங்களா, இங்க வா உட்கார்றா. என்னடா உங்க பிரச்சனை? உட்கார்றா. இந்த பாரு, நம்ம பாட்டன் வந்து சொல்றாங்க, அவரு நம்ம பாட்டனார் பேசுனதை பாரு. ஏய், செத்தாலும் பூமியில் புதைந்தாலும் நாங்கள் வீர மறவர்களாகத்தான் புதைவோம். வரலாறு எங்களை வீர மறவர்கள் என்று பதிவு செய்யும். ஆனால் நீங்கள் வென்றாலும் வரலாறு உங்களை துரோகி என்றுதான் பதிவு செய்யுங்கள். போடா சர்ரா போடா. உனக்கு ரஜினிகாந்தும் தலைவன், அஜித்தும் தலைவன், விஜயின் தலைவன், நானும் தலைவன். சரி விடு, உணர்ச்சி வசப்படுறான். அவனா உள்ளே இருக்கிற ஸ்டாலின் உதயநிதியும் பண்றாங்க. நம்ம பிள்ளைதானே. அவ்வளவு பெரிய வேலையாடாது. ஏ வா, ஏ வாப்பா. அப்ப நம்ம பாட்டன இந்த புலித்தேவன் இருக்காரு பாருங்க, புலித்தேவன அந்த இங்க பாரு இருப்பா. வெள்ளக்காரன், ஏய் வெள்ளக்காரன் யாரு? நெற்கட்டு சேவலா? புலி தேவனா? ஒரு கை பாத்ரூம் படையை கிளப்பிட்டு வராரு அவரு. அவன் எந்த இடத்துல படையை கிளப்பி வந்தானோ அந்த இடம் வர வெறும் வாளும் வேலும். அவன் துப்பாக்கி பீரங்கி அடிச்சு விரட்டி ஓடி போனாயே, இந்த இடத்துல வந்து தொலைச்சு போறவன் விரட்டி விட்ட வீர மரவன் நமது பாட்டன் புலித்தவன். இந்த வராடு பீரங்கி குண்டுகளால் தொலைத்து இடிக்க முடியாத பெரும் கோட்டை மண்ணால கட்டப்பட்டதுடா, மண்ணால கட்டப்பட்டது. இவன் சென்றிக்கும் போட்டு கம்பிய போட்டு அதை போட்டு மேம்பாலம் கட்டிக்கிட்டு போறான். அந்த பக்கம் முடியும் போது இந்த பக்கம் இடிஞ்சு விழுகுது. மண்ணால கட்டப்பட்ட கோட்டையை பீரங்கி குண்டுகள் தகர்க்க முடியல. அப்படிப்பட்ட வீரர்கள் பிறந்தது. எல்லா வீர மறவர்களுக்கும் நாம் இறந்த தினத்தை கொண்டாடுறோம். ஆனால் நமது பாட்டன் பூலித்தேவனுக்கு இறந்த தினம் எது என்று தெரியாதனால இறந்த தினத்தை போற்றோம். எம்பப்போடு குழப்பிக்காத, இதாண்ட அரசியல். ஒண்ணு இல்ல, மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாடாட்டுவது, எல்லா உயிர்களுக்கும் அரசியல் செய்வது. புல்லு பூண்டு ஆடு மாடு மரம் செடி கொடி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மாட்டுக்கு அரசியல் இருக்கு இருக்குடா. ஆனா கோமாரி நோய் வந்து மாடு சாகுது. நம்ம ஆத்தாளப்ப விவசாயம் எல்லாம் சேர்ந்து போராட்டம், மருத்துவ முகாம் நடத்தி மாடுகளுக்கான கோமாரி நோயை தடுங்க. மாட்டுக்கான அரசியல், மாட்டுக்கான தீவனம் புண்ணாக்கு தவிடு விலை ஏறிடுச்சு, பருத்தி கொட்டை விலை ஏறிடுச்சு, அதை குறைங்க, மாட்டு தீவன விலையை குறைங்க. மாட்டுக்கான அரசியல் இவ்வளவுதான். காடுகளை நடந்து போற நீங்க சிகரெட்டை பிடிச்சு போட்டாதிய காடு எரிஞ்சு போயின்னு தடுக்க விளம்பர பலகைகள் வச்சிருக்காங்கல்ல, காட்டுக்கான அரசியல். இங்க பாலித்தீன் தாள்களை போட்டாதிய, வாட்டர் பொட்டலம் பாக்கெட்டை போட்டாதிய, வரையாடு மான் காட்டெருமை சாப்பிட்டு செத்து போயிடும் என்று எழுதி வைக்கிறான்ல, மாடு ஆடு அந்த ஆட்டுக்கான அரசியல். எல்லாருக்கும் அரசியல் இருக்கு தம்பி. அந்த அரசியலை செய்ய வந்த பிள்ளைகள், அரசியல் என்றால் என்னன்னு உனக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு வருகிற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் உங்க பிள்ளை யாரை நிறுத்தணும் அவனுக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்த. நீங்கள் எனக்கு செலுத்துவது வாக்கல்ல, வருங்கால உங்கள் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் போடுகிற ஓட்டு நம் நாட்டை, நம் மண்ணை, நம் மக்களை வாழ வைக்கும், பாதுகாக்கும் என்கிற கவனத்தோடு
எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.